ஹalleluya, praise the Lord. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலைவேளையிலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தையினாலே நம்மை சந்திக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த காலவேளையில கூட உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் குறித்த காலம் நமக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதனதன் காலத்தில் அதனதனை கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், முதிர் வயதான ஒரு மனிதனாய் ஆபிரகாம் இருந்தான். ஏறக்குறைய 100 வயது என்று சொல்லப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் ஆபிரகாமை சந்தித்து வாக்கு பண்ணினார். வாக்கு தத்தத்துக்கு காலங்கள் கடந்து போவதில்லை. வாக்கு தத்தங்கள் எப்பொழுதும் சரியான காலத்திலே நிறைவேறும். அல்லேலூயா. ஆனாலும் ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சோர்ந்து விடாமல் விசுவாசித்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்கு பண்ணியிருந்தால், அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை மாதங்களுக்கு முன்பாக இருந்தாலும் நீங்கள் அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை அதன் மேலே வையுங்கள். அது நிச்சயம் மாறாது. அல்லேலூயா. காலங்கள் சமயங்கள் மாறினாலும் வாக்கு தத்தமும் வாக்கு பண்ணின தேவனும் என்றென்றைக்கு மாறாதவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வாக்குத்தத்த காலத்திலே ஆபிரகாம் காத்திருந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காத்திருக்குதல் அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது சாராள் கர்ப்பவதியானாள் என்று சொல்லி. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் ஒரு பலன் கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைகளை சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இனி எல்லாம் இதற்கு சாத்தியமில்லை, இதற்கான எந்த விதமான முகாந்தரமும் இல்லை என்றெல்லாம் நீங்கள் சோர்ந்திருக்கலாம். ஒருவேளை பிள்ளை பாக்கியத்துக்காக பல ஆண்டுகளாய் நீங்கள் முயற்சி எடுத்து பலவித காரியங்களை செய்து தோற்று போய் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய கையின் பிரயாசத்திலே, வியாபாரத்திலே, வேலையிலே பல விதத்திலே முன்னேறத்திற்கான முயற்சிகள் எடுத்து சோர்ந்திருக்கலாம். உங்களுக்கு அந்த காலங்கள் கடந்து போய் பலனற்று போயிருக்கலாம், சோர்ந்திருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு போராட்டம், பிரச்சனை, பலவீனம் என்று சொல்லி உடைந்து போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். தேவன் குறித்திருக்கிற காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்காக தேவன் ஒரு பலனை கட்டளையிடுகிறார். ஆபிரகாம் சாராள் பலனடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை தேவன் உயிரடைய பண்ணினார். ஆபிரகாமுடைய சரீரம் உயிரடைந்தது. தேவன் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவர் என்பதை குறிக்கிறது. கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். நான் காத்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறேன், நான் நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். இன்று முதல் ஒரு பலன் கொடுப்பார், வழி திறப்பார், புதிய காரியம் செய்வார், புதிய மாற்றம் கொடுப்பார். உங்கள் முன்னேற்றத்துக்கு இதுவரை இந்த தடை மாறும், பலவீனம் மாறும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு சாட்சியை கொண்டு வர போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். எத்தனை ஆண்டுகள் தாமதமானாலும் கர்த்தர் தாமதம் இல்லாமல் முன் குறித்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு. உங்களுக்கு இன்று முதல் அந்த காலம் துவங்குகிறது. தடை நீங்குகிறது, பலவீனம் மாறுகிறது, அற்புதத்தின் வழி திறக்கிறது. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் முன்குறித்த காலத்தை
நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேர் காத்திருப்பதிலே சோர்ந்திருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உம்முடைய பலன், ஆவியானுடைய பலன், அபிஷேக பலன் தொடுவதற்காய் நன்றி அப்பா. உமது கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் நன்றி. நீர் முன்குறித்த காலத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. எந்த தடை இருந்தாலும் அது ஆண்டவரை முன்னாடி நிற்க முடியாது. நீர் தடை நீக்கி போடுகிறவர், கோணலை செவையாக்குகிறவர். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் இப்பொழுது பலன் தரட்டும், காரியத்தை வாய்க்க பண்ணும். எல்லா விதத்திலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். ஆண்டவரை சாட்சியாய் நிறுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிமிஷத்திலிருந்து பெரிய மாற்றங்களை காண செய்யும். தேவன் முன்குறித்த காலம் நிறைவேறுவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். காத்திருப்போம்.